பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நம்ம ராஜி எப்படியாச்சும் கண்ணனை பார்த்து கண்ணனுக்கிட்ட இருந்து நகையையும் பணத்தையும் மீட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு திருச்சிக்கே போயிட்டாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல நம்ம ராஜி. ஸோ அப்படியே கண்ணனை பார்த்தாலும் கண்ணனுக்கிட்ட இருந்து பணத்தையும் நகையும் வாங்க முடியுமா ராஜியால்? இதெல்லாம் யோசிக்காமல் எப்படி தான் ராஜி இப்போ திருச்சிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது ஒரு பக்கம் போக எப்படியாச்சும் சாயங்காலம் ஈவினிங்லேயே வந்துடலாம், திருப்பி வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் போயிருக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா கண்ணன் கிடைக்கல. ஸோ கண்ணன் துபாய்க்கு போயிட்டு தான் பார்த்திங்கன்னா அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் ராஜி ரொம்பவுமே ஏமாந்து போயிடுறாங்க. இப்போ இங்கே நேரம் ஆக ஆக இன்னும் ராஜி வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வேறையா பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பழனிக்கிட்டேயும் கேட்குறாங்க. அதுக்கு பழனி இந்த கதிர் தான் எப்போ பார்த்தாலும் ராஜி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். காலேஜுக்கு போகிறப்ப கூட கண்ணனுக்கும் ராஜிக்கும் சண்டை, கதிருக்கும் ராஜிக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நைட்டும் ஆகிடுது, அப்போவும் ராஜி திருப்பி வரவே இல்லை. இதனால் ஆளாளுக்கு ராஜியை தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதிர் கூட ராஜியை காணுமே, நம்ம திட்டினால தான் ராஜி எங்கேயாச்சும் போயிட்டாலாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் ராஜி எப்படியா இருந்தாலும் ரிட்டன் ஆகிடுவாங்க. ரிட்டன் வந்தது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக போனேன் அப்படிங்கிற விஷயத்த கதிர்கிட்ட ராஜி சொல்ல தான் போகிறாங்க. இதுக்கப்புறமாவது நம்ம கதிர் ராஜியை திட்டாமல் இருப்பாங்களா? இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே ஒரு லவ் ட்ராக் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.